அடுத்த தலைமுறை செழிப்பாக வாழ இந்த பூமியை நல்லா வச்சுருப்போமா அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்கும் தோணும். அதற்கான பதில் நமக்கு தெரிஞ்ச ஒன்று தான். ஒருவேளை நம்மளோட பூமியில் இடம் இல்லாமல் போனாலோ அல்லது பூமியோட தன்மை மாறி போனாலோ நம்ம எல்லாரும் வேற்று கிரகங்களுக்கு இடம்பெயரும் நிலை தான் ஏற்படும். ஏற்கனவே செவ்வாய் கிரகத்தில் காலனி ஒன்று அமைச்சு மனித இனத்தை வாழ வைக்க ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனமும் நாசாவும் தயாராகி வருது. ஒரு தனியார் தொலைக்காட்சி நிறுவனம் நடத்திய ஆய்வில் பூமியில் இருந்த 99.9% உயிரினங்கள் அழிஞ்சு போயிடுச்சாம். இயற்கை எண்ணெயின் ஆணைப்படி இப்படி ஒரு மாற்றம் நிகழும்போது அதற்கு ஏற்றவாறு பழகிக்க வேண்டும், இல்லைன்னா அதனால் நாமும் அழிக்கப்படுவோம். அப்படிப்பட்ட நிகழ்வு தான் நாம் இன்னைக்கு கற்பனை செய்ய போகிறது. மனிதன் பூமியை விட்டு வெளியேறும் சூழ்நிலை வந்தால் மற்ற கிரகங்களில் மனிதனால் எவ்வளவு காலம் வாழ முடியும்? திஸ் இஸ் விண்வெளி நோக்கி அடுத்த பூமியை தேடும் பயணம். மனிதனால் சூரியனுக்கு பக்கத்தில் இருக்கிற புதன் கிரகத்தில் எவ்வளவு காலம் வாழ முடியும்னு பார்க்கலாம். புதன் கிரகம் சூரியனை எதிர்கொள்ளும் பக்கம் சுமார் 800 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கும் அதிகமான வெப்பநிலை இருக்காம். இதனோட மறுபக்கம் -290 டிகிரி ஃபாரன்ஹீட் இருக்குது. இதில் ரெண்டுமே மனிதனால் உயிர் வாழ முடியாது. நீங்கள் சூரியனோட பக்கம் இருந்தால் ஒரு கார்பன் கல்லாகவும் மறுபக்கத்தில் இருந்தால் முழுசாக உறைஞ்சு போவீங்க. புதன் கிரகத்தில் வெறும் 2 நிமிஷம்தான் உயிர் வாழ முடியும். சரி, அடுத்த கிரகத்துக்கு போவோம். பூமியோட தங்கச்சியான வெள்ளி கிரகத்தோட சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் எவ்வளவு தெரியுமா? 900 டிகிரி ஃபாரன்ஹீட். சூரிய குடும்பத்திலேயே அதிக சூடான கிரகம் அப்படின்னா அது வெள்ளிக்கோள் தான். 900 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் இருக்கிற கிரகத்தில் மனிதனால் நிச்சயமாக உயிர் வாழவே முடியாது. ஆனால் இங்கே ஒரு நல்ல விஷயம் இருக்குது. அது என்னென்னா, பூமியில் இருக்கிற மாதிரியே ஈர்ப்பு விசை அங்கேயும் இருக்குது. அதிக வெப்பத்தால் ஆவியாகும் வர நம்மளால் அங்கே நடக்க முடியும். அதுவும் வாமா மின்னல் அப்படிங்கிறது போல் ஒரு நொடிக்கும் குறைவாகவே நம்மளால் அங்கே வாழ முடியும். ஆனால் வெள்ளி கிரகத்தில் இருக்கிற மேகங்களில் மனிதனால் உயிர் வாழ முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெள்ளி கிரகத்தில் இருக்கிற மேகங்களில் பூமியில் எப்படி இருக்கோ அதே மாதிரி வெப்பமும் இருக்காம். சமீபத்தில் நடத்தப்பட்ட ஆய்வில் வெள்ளி கிரகத்தோட மேகங்களில் பாஸ்பைன் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. சரி, வாங்க செவ்வாய் கிரகத்துக்கு போவோம். செவ்வாய் கிரகம் மிகவும் குளிர்ச்சியான கிரகம். செவ்வாய் கிரகத்தில் வளிமண்டலம் மெல்லிசாக இருக்கிறதால குளிரின் தாக்கத்தை நம்மளால் கொஞ்சம் கம்மியாக தான் உணர முடியும். நீங்கள் செவ்வாய் கிரகத்தில் உயிர் வாழ ஆசைப்பட்டால் உங்களை வெப்பமாக வச்சுக்கிற உடைகளை போட்டுக்கோங்க. செவ்வாய் கிரகத்தில் ஆக்சிஜன் அளவு கம்மியாக இருக்கிறதால உங்களால் சுவாசிக்க முடியாது. அதனால் மூச்சை நல்லா பிடிச்சிக்கோங்க. அது வரைக்கும் தான் உங்களால் அங்கே உயிர் வாழ முடியும். இந்த செவ்வாய் கிரகத்தில் இன்னும் 50 முதல் 60 ஆண்டுகளில் மனிதன் வாழ ஏற்ற காலனிகள் அமைக்கப்பட்டு மனிதன் வாழ ஏற்ற சூழ்நிலைகள் இருக்கிற மாதிரி தொழில்நுட்பங்கள் கண்டுபிடிக்கப்படலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். சரி, வாங்க பூமியோட அண்ணனான வியாழன் கிரகத்துக்கு போவோம். சூரிய குடும்பத்திலேயே மிகப்பெரிய கிரகம், அது மட்டும் இல்லாமல் வயதில் மூத்த கிரகம் வியாழன் கிரகம் தான். இது ஒரு வாயு கிரகம், அதாவது கேஸ் ஜெயிண்ட். வியாழன் வாயு கிரகம் அப்படிங்கிறதால மனித வாழ்க்கைக்கு எப்போதும் அது சாதகமாக இருக்காது. வியாழன் கிரகத்தில் நிலையான மேற்பரப்பு கிடையாது. அதிகளவு காற்றழுத்தம் காரணமாக மனிதன் வியாழன் கோளில் இறங்கும் போதே நசுக்கப்படுவான். வெறும் அரை நொடிக்கும் குறைவான நேரம்தான் வியாழன் கிரகத்தில் நம்மளால் உயிர் வாழ முடியும். வியாழன் கிரகம் மாதிரி தான் அடுத்தடுத்த கிரகங்களான சனி, யுரேனஸ், நெப்டியூன், இது எல்லாமே வாயு கிரகங்கள் தான். சனியோட வளையங்கள் உறைந்து போன நீர்த்துளிகள் அல்லது அமோனியாவின் துளிகளால் உருவானது. இது எந்த வகையிலும் மனிதனுக்கு உதவாது. சனி கிரகத்தோட சிறப்பம்சமே அதுக்கு இருக்கும் 53 நிலவுகள் தான். அதுலேயும் டைட்டன் அப்படிங்கிற சனியோட நிலவில் மீத்தேன் திரவ நிலையில் இருக்குது. நல்ல வானிலையும் இருக்குது. ஆனால் டைட்டனில் தண்ணீர் கிடையாது. அதுக்கு பதிலாக மீத்தேன் இருக்குது. மீத்தேனை அடிப்படையாக கொண்ட வாழ்க்கையை மனிதனால் வாழ முடியுமா அப்படின்னு சில விஞ்ஞானிகள் ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டைட்டனில் உங்களால் பாதுகாத்து கொள்ள ஒரு பிரீத்திங் மாஸ்க் மற்றும் வெதுவெதுப்பான உடை மட்டும் இருந்தால் போதும். சனியோட நிலவில் நம்மளால் உயிர் வாழ முடியும். ஆனால் வெறும் 3 நாளைக்கு மட்டும்தான். ஏன்னா டைட்டனில் தண்ணீர் கிடையாது. புளூட்டோ கிரகம் தான் இருக்கிறதுலையே சின்ன கிரகம். ஆங்கிலத்தில் இதை டாஃப் பிளானட் அப்படின்னு சொல்லுவாங்க. புளூட்டோவோட பரப்பளவு எவ்வளவு தெரியுமா? ரஷ்யாவோட பரப்பளவு தான் புளூட்டோவோட மொத்த இடமே. சொல்லப்போனால் இது ஒரு மிதக்கும் பெரிய பாறை மட்டும்தான். இங்கே காஸ்மிக் ரேடியேஷன் மற்றும் குளிரின் தாக்கம் அதிகமாக இருக்கும். இதனால் மனிதன் இங்கே வாழவே முடியாது. மாஸ்க், ரோபோ, பயோ அசிஸ்டன்ஸ் என தொழில்நுட்ப சாதனங்கள் கொண்டு ஒரு கருவி போல வாழும் வாழ்க்கையைத்தான் மற்ற கோளில் வாழ முடியும். பூமியை தவிர மனிதன் எங்கு போனாலும் அவன் மனிதனாக இயல்பாகவே வாழ முடியாது. அறிவியல் தொழில்நுட்ப உதவியால் நாம் அங்கே உயிரோட இருக்க முடியுமே தவிர மனிதனாக இங்கே இருக்கிற மாதிரி ஒரு வாழ்க்கையை அங்கே நடத்தவே முடியாது. இதை புரிஞ்சுக்கிட்டு நம்மளோட பூமியை பாதுகாக்க முயற்சி பண்ணுவோம். திஸ் இஸ் விண்வெளி நோக்கி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.